ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு இந்த சைனீஸ் ட்ராமாவோட 3rd எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்போம். நம்ம ஹீரோனோட அக்கா ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிருந்திருப்பாங்க. அதனால அரச கட்டளையை மீறினா நம்ம குடும்பமே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டு போய்கிட்டு இருக்க. அப்ப வழியிலேயே ஹீரோவும் பார்த்துட்டு நல்லாவே மிரட்டி விட்டு இருந்திருப்பான். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு வராத, உன்னையே நான் கொன்னு போட்டுடுவேன்ட்டு நிறையவே மிரட்டி இருப்பான். அந்த பயத்தோடயே நம்ம ஹீரோயினும் அவனுடைய வீட்டுக்கும் வந்திருந்திருப்பாங்க. கூடவே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பாதுகாப்புக்காக வந்திருக்க. அவங்கள நீ பயப்படாத, நான் பாதுகாப்பா இருப்பேன், ஷென் வீட்டுக்கு வரமாட்டான், நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லி நம்பி அனுப்பி விட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு செயின் எடுத்து பார்த்துக்கிட்டே அவங்க சின்ன வயசு ஞாபகத்தை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்திருந்தாங்க. அதோட தானே முடிஞ்சிருச்சு இந்த எபிசோட். ஸ்டார்டிங்ல அங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. யான்ஷி காலையில இருந்தே நின்னுகிட்டு இருந்தது, நடந்தது, ரெஸ்டே இல்லாத இருந்தது, கை கால்லாம் வலிக்குதுன்ட்டு படுத்து ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, யான்ஷி வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்ட்டு. அதனால யான்ஷி பாக்குறதுக்காக ஹீரோவும் செம்ம கோவத்தோட உள்ள வர, இத பார்த்த நம்ம ஹீரோயினும் நீ எதுக்காக இங்க வந்தன்னு கேட்க, இது என்னுடைய வீடு, இன்னைக்கு என்னுடைய வெட்டிங் நைட், நான் எப்படி இங்க இல்லாத, அப்புறம் நீ உங்க வீட்டுல யாரு டேலண்டான பொண்ணு, நல்லா எழுதுறதும் அப்புறம் டான்ஸ் பண்றதுமா, இல்ல எல்லாருக்கிட்டையும் அமைதியா நல்லா நடந்துக்கிற பொண்ணா, இல்ல இந்த ஊர்லயே சரியான வாயாடியா, இதுல யார் எனக்கு மேட்சா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, உடனே நம்ம ஹீரோயினும் வாய்க்குள்ளேயே முனகிட்டு சொல்லிட்டு இருக்காங்க, நான் தான் உனக்கு மேட்ச் ஆனவ அப்படிங்கிற மாதிரி. ஹீரோவும் முறைச்சு ஒரு பார்வை பார்க்க, நான் தான் உங்களுக்கு மேட்ச் ஆனவ, அதனாலதான் ராஜமாதாவே என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்னை பிடிக்கலன்னா நீங்க வேணா என்னைய டிவோர்ஸ் பண்றேன்ட்டு பேப்பர்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருங்களேன் அப்படின்ட்டு நக்கலாவே சொல்ல, ஹீரோவும் பார்த்துட்டு பரவாயில்லையே நல்லா தான் பேசுற, அழகா தான் இருக்க, உன் முகம் கூட ரொம்ப அழகா தான் இருக்கு அப்படின்ட்டு முகத்தை இழுத்து பிடிச்சு, நீ ரொம்ப அழகான பொண்ணுதான், ஆனா என்னைய கீழே விழ வைக்க முடியாது, ஆனா ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு கல்யாணம் ஆன அன்னைக்கே ஓடி போனதை பாத்திருக்கியா, நீயும் தேவையில்லாத என்கிட்ட ஏதாவது வாழாட்டணும்னு நினைச்ச உன் கைய காலை உடைச்சு வச்சிருவேன் அப்படின்ட்டு செம்மையா மிரட்ட. யான்ஷியும் பயந்துகிட்டு இருந்தவங்க உடனே ஹீரோவை ஃப்ளர்ட் பண்ற மாதிரி ஷென் மேல கையை வச்சுக்கிட்டு, என் கணவர் சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கையை வச்சுக்கிட்டு இருக்க. டக்குன்னு ஹீரோ கையை பிடிச்சிட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் என்கிட்ட இப்படி பேசுறதுக்கு அப்படின்ட்டு பக்கத்துல போற மாதிரி போக, யான்ஷி ஸ்லிப் ஆயிட்டு ஹீரோட பெல்ட்ட கையில பிடிச்சிட்டு அப்படியே பெட்ல விட ஹீரோவும் மேல விழற மாதிரி போயிடுது. ஹீரோவும் சமாளிச்சுட்டு யான்ஷி மேல விழாம பெட்லயே அவன் கைய வச்சு ஸ்ட்ராங்காவே விலகி இருக்க. அப்பதான் யான்ஷியும் பாக்குறாங்க ஹீரோ ரொம்ப பக்கத்துல இருக்கான். ஷாக் ஆயிட்டு பாத்துக்கிட்டு இருக்க. ஷென் முறைச்சு பாத்துக்கிட்டே அவன் பெல்ட்ட பாக்க யான்ஷி அவங்க பெல்ட்ட பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் உனக்கு 3 கண்டிஷன் கொடுக்கறேன், அதை நல்லா உன் மண்டையில ஏத்திக்க. முதல் கண்டிஷன், நீ என் மனைவி ஆகலான்ட்டு கனவுல கூட நினைச்சு பார்க்காத, நம்ம 2 பேருமே ஒரு பேர் அளவுல தான் கல்யாணம் பண்ணிருக்கோம். 2வது, என்கிட்ட இருந்து நீ எந்த இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ண முடியாது, நீ அந்த ஜாங்கோட ஆளுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். 3வது, என்னுடைய மனைவியா நீ இந்த வீட்டுல வாழலான்னு மட்டும் நினைக்கவே நினைக்காத, நான் இந்த கல்யாணத்தை பேரளவுல கூட நான் ஏத்துக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லி நல்லா மிரட்டி விட்டுட்டு ஷென்னும் வெளியே வந்துகிட்டு இருக்க. அந்த மேனேஜரும் பார்த்துட்டு, என்னப்பா வந்த உடனே கிளம்பி போறீங்க, இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம், இந்த நேரத்துல நீங்க திரும்பவும் ட்ரைனிங் ஹாலுக்கு போறீங்களா, போகாதீங்க, அது பிரச்சனையாகும் அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் இந்த கல்யாணத்தை நான் கல்யாணமாவே ஏத்துக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம ஷென் சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அந்த சமயத்துல ஒரு வீரன் ஓடி வந்துட்டு, தளபதி மிங் ஹால்ல நெருப்பு பிடிச்சிருச்சு, அந்த இடமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஷென்னும் அங்க இருந்து கிளம்பிடுறான். அங்க போனா அந்த ஹாலே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அங்க இருந்து பணங்களா தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல இன்னும் யாரோ ஒருத்தர் இருக்காங்க, ஆனா இவங்களால யாராலையும் கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. அடுத்த நாள் காலையிலே ஆகுது, நம்ம ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்க. வெளியே இருந்து அவ ஃப்ரெண்டோடைய சத்தம் மட்டும் கேட்டுட்டு இருக்குது. அங்க 2 காவலாளிகிட்ட, என்னை உள்ள விடுங்க, என்னுடைய ஃப்ரெண்டு உள்ள இருக்கா, அவளுக்கு நேத்து தான் கல்யாணம் ஆச்சு, அவளை நான் கூட்டிட்டு போகணும், அவ ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, அவளை நான் கூட்டிட்டு போகணும், பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு அங்கே கேட்டுட்டு இருக்க. யான்ஷியும் தூக்கம் கழிஞ்சு எழுந்திரிச்சு வந்துட்டு, சூச்சி நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்க, இங்க வான்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போயிட்டு, இந்த மாதிரி மெயின் ஹால்ல ஃபயர் ஆயிடுச்சு, அதுக்கு நமக்கு சீக்கிரட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைச்சிருக்கு, சீக்கிரம் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண மேக்கப்பை கூட கலைக்காம அப்படியே வண்டியிலே போய்கிட்டு அந்த மேக்கப்ல கலைச்சிக்கிட்டே பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்க. மிங் ஹாலுக்கும் வந்துடுறாங்க. இவங்க வேக வேகமா ஓட, எதிரில அந்த சீஃப் வந்துகிட்டு இருப்பாரா, அவர் மேலேயே மோதிடுறாங்க. அவரும் பார்த்துட்டு, நீ யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு கேட்க, நம்ம ஹீரோயின கல்யாண கோலத்துல பார்க்க அவருக்கே அடையாளம் தெரியல போல இருக்கு. பக்கத்துல இருக்கிற அவருடைய அசிஸ்டன்ட்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இது யான்ஷிங்கிறது. ஆபீசர், இங்க ஃபயர் ஆயிடுச்சு, கிரைம் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன், உங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சிச்சா, என்ன கிடைச்சிச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஏ நீயா, நீ எதுக்காக இங்க வந்த, நீயோ
ஜஸ்ட் ஒரு கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வைக்கிற ஆள் தானே, நீ எதுக்காக இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிற? அது இல்லாத இது என்ன ட்ரெஸ், ஏன்னா மேரேஜ் ஆன மாதிரி மேரேஜ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரெட் கலர்ல வந்துகிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அவரையே பார்த்துட்டு, நீங்க மேற்கு சைடுல இருந்து தானே வந்திருக்கீங்க, அங்கதான் இந்த மாதிரி ஃபிளவர்ஸ் போட்ட ட்ரெஸ் எல்லாம் கிடைக்குது, இது இப்ப நியூ பேட்டர்ன் தானே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அவரை கிண்டல் பண்ற மாதிரி பேச, சரி சரி சீக்கிரமா உள்ள போயிட்டு க்ளோஸா வாட்ச் பண்ணு, ஏதாவது க்ளூஸ் கிடைச்சிச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லு, நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. உள்ள போனா கார்ட்ஸ் வேற உள்ள விட மாட்டேங்கிறாங்க. நாங்க மினிஸ்ட்ரி ஆபீஸ்ல இருந்து தான் வந்திருக்கோம், உள்ள விடுங்கன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் உள்ள விட அங்க கிடைச்ச டெட் பாடி எல்லாம் எடுத்து வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 2 டெட் பாடியும் தோண்டி எடுக்கக்குள்ளேயே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அது இல்லாத முகத்துல கழுத்துல வெட்டு காயம் இருக்குது. இவங்க சாகறதுக்கு முன்னாடி ஏதோ விஷத்தை சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இவங்களெல்லாம் வெட்டி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி நீ கண்டுபிடிக்கிற யான்ஷி அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்க. அப்ப அந்த சீஃபோட அசிஸ்டன்ட் போனாலே அவன் ரிட்டர்ன் வரான். யான்ஷி, நீ சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்கு, இந்த டெட் பாடியை நாங்க மூங்கில் காட்டுக்குள்ள இருந்து தான் தோண்டி எடுத்துட்டு வந்தோம். நேத்து நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு இதுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரியே இருக்கு. இந்த பொண்ணும் பிங்காங் ஹால்ல மியூசிக்க வாசிக்கிற பொண்ணு தான். நீ சொன்ன மாதிரி முதல்ல இவங்களுக்கு விஷத்தை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு எந்த விஷயம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்க. அந்த சமயம் அந்த பையனோட அப்பா அம்மாவை போல இருக்கு. அவங்க அழுதுகிட்டே ஓடி வந்து உனக்கு இந்த நிலைமையான்ட்டு கட்டிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் கிட்டே விசாரிக்கிறாங்க, எப்படி நடந்துச்சு என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு. அவங்களுக்கு முதல்ல பாய்சன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல, கூடவே ஒரு பையன் வந்திருப்பான். அந்த பையனை ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. எதனாலன்னு தெரியல, அந்த பையனும் ஒரு மாதிரி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தான். சீஃபும் பார்த்துட்டு, என்னது ஏன் அடிச்சீங்க, அவங்க உங்க பையனா அப்படின்ட்டு கேட்க, அவர் எதுவுமே கண்டுக்காம, இல்ல நாங்க இப்ப கிளம்புறோம், நீங்க பார்த்து இது இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியாவே அங்க இருந்து அவாய்ட் பண்ணிட்டு கிளம்புற மாதிரி கிளம்பிடுறாங்க. அதே சமயத்துல ஹீரோ தானே இந்த விஷயத்த பாத்துக்கிட்டு இருக்கான். அதனால ஷென் போயிட்டு ராஜமாதா கிட்ட சொல்ல, அவங்க இதை நீங்களே பாருங்க, இது என்னுடைய கண் பார்வையில நடக்கணும் இன்வெஸ்டிகேட்லாம் அப்படின்னு சொல்ல, அதனால நம்ம ஹீரோவும் மூங்கில் காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் அங்க வந்திருக்காங்க. அங்க அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பள்ளம் தோண்டி அந்த பணத்தெல்லாம் எடுத்தாங்க இல்லையா, அந்த இடத்துல செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல லைட்டா ஒரு மழை தேங்கின தண்ணி இருக்கு, அதுல லைட்டா ரத்தமும் இருக்கு. அந்த ரத்தத்தை எடுத்து வாயிலெல்லாம் வச்சு பாக்குறாங்க. அப்ப அதுல ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு டவுட் இருக்குது. அப்ப ஹீரோவும் அவனுடைய அசிஸ்டண்டும் அங்க வந்துட, அங்க நம்ம ஹீரோயின் இருக்கிறத பாத்துட்டு, இவ எப்படி இங்க வந்தா அப்படின்ட்டு பாத்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினோ ஹீரோவை பார்த்துட்டு, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்க, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஷென் மேன்ஷன்ல இருக்காத, இங்க என்ன உனக்கு வேலைன்னு கேக்குறதுக்கு, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு வைஃபா மட்டும்தான் அங்க இருக்கணுமா, ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, நான் இத இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல, ஜஸ்ட் நீ ஒரு அங்குள்ள கேஸ் எல்லாம் நோட் டவுன் பண்ணி வைக்கிற வேலை தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, கொலையை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ற வேலை எல்லாம் நீ எப்படி செய்வ? அதுக்கு யான்ஷியும், எனக்கு பர்சனலாவே இந்த கேஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வந்தேன், நீங்க உங்களுக்கு என்ன வந்த வேலை இருக்கோ அதை மட்டும் பாருங்களேன், எதுக்காக என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப அசிஸ்டன்ட் வந்திருந்தாலையா, அவன் எல்லாத்தையும் ஏதாவது க்ளூ கிடைக்குமான்ட்டு அந்த சைட்ல எல்லாம் தேடி பாக்குறான். எந்த க்ளூஸுமே கிடைக்கல. அதனால ஷென் கிட்டயும், தளபதி இங்க எந்த ஒரு க்ளூஸுமே கிடைக்கல, அது இல்லாத ஃபுட் பிரிண்ட்ஸ்ன்னு பார்த்தா நிறைய ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு, எந்த ஒரு க்ளூமே கிடைக்கல, நமக்கு இந்த ஒரு துளி ரத்தமும் அந்த மழை தண்ணியும் தான் நமக்கு க்ளூவா கிடைச்சிருக்கு, வேற எதுவுமே கிடைக்கலன்னு சொல்ல, என்ன சொல்ற, இன்னும் நல்லா தேடி பாரு, இங்க குழி வெட்டினது எத்தனை நாள் ஆயிருக்கணும் உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இது 4 மாசம் 15 நாள் ஆயிருச்சு அப்படின்ட்டு அசால்ட்டா க்ளூவை கொடுக்க, இது எப்படி உனக்கு தெரியும்ட்டு ஹீரோ ஷாக் ஆகி கேட்க, யான்ஷியும் அவங்க நிறைய விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை வச்சு நிறைய விஷயங்கள் ஹீரோ கிட்ட சொல்ல, அவனும் நீ இதெல்லாம் எப்படி சொல்ற, நான் எப்படி நம்புறதுன்னு கேக்குறதுக்கு, இங்க வாங்கல, இங்க பாருங்க மரத்துல இங்கெல்லாம் வெட்டெல்லாம் பட்டிருக்குது, அவங்க ஏற்கனவே இந்த குழியை வெட்டுறப்பையும் மர்டர் பண்ற டைம்லயும் ஏதோ சண்டை மாதிரி நடந்திருக்கு, அதனாலதான் இந்த மரத்துல எல்லாம் வெட்டுப்பட்டிருக்கு, இதுல பாருங்க இது வெட்டுப்பட்டு காஞ்சி போயிருக்கு, இப்ப இதுல இருந்தே நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்ட்டு அங்க துணியெல்லாம் கிடக்கும், அந்த துணியெல்லாம் வச்சு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனாலேயே ஷென்க்கு ஓரளவுக்கு புரியுது இவன் நிறையவே கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. ஆனா இருந்தாலும் நீ இங்க வந்திருக்க கூடாது, இது உனக்கு தேவையில்லாத வேலை, உனக்கு நேத்து தானே கல்யாணம் ஆச்சு, நீ எதுக்காக இங்க வந்த, இது ஹை லெவல் ரேங்க்ல இருக்கிறவங்க மட்டும்தான் கண்டுபிடிக்கிற வேலை, இதுல நீ வந்திருக்க கூடாது, நீ சாதாரண உன்னுடைய ஆபீஸ்ல ஃபைல்ஸ் எல்லாம் நோட் டவுன் பண்ணி வைக்கிற பொண்ணு மட்டும்தான், நீ இதுல கண்டுபிடிக்கிறங்கிற பேர்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா உங்க ஆபீசர்ஸுக்கு தான் ப்ராப்ளம் வரும்,
நீ தேவையில்லாத பிரச்சனை கொண்டு வராதுக்கு பாக்குற அப்படிங்கிறதுக்கு. நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும், இதை பத்தி நான் நல்லாவே படிச்சிருக்கேன், எனக்கு எப்படி இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியுங்கிறதுக்கு. உனக்கு நேத்து தானே கல்யாணம் ஆச்சு, நீ அங்க சென்ட் மேன்ஷன்ல எல்லாம் இருக்கணும், நீ எதுக்காக இங்க வந்த? உன்னை நான் இங்க வர சொன்னா? நான் அலோவ் பண்ணவே கிடையாது, நீ எதுக்காக இங்க வந்தன்னு கேட்டுட்டு இருக்க. எனக்கு ஒன்றும் உங்க சென்ட் மேன்ஷன்ல இருக்கணுங்கிறதெல்லாம் ஆசையே கிடையாது. நான் என்னுடைய வேலையை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நான் எப்பயுமே ஃப்ரீடமா இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்குன்னு கனவுகள் இருக்கு, அந்த கனவுகளை நிறைவேற்றிக்கிட்டு நான் ஃப்ரீடமா இருக்கணும்னு நினைக்கிறவளை தவிர உங்க பின்னாடி உங்க கூடயே எப்பவுமே இருப்பேன் ஒருபோதும் நான் என்னுடைய ஃப்ரீடமை தேடியா போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு. சரி, உங்களுக்கு என்ன என் மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் நினைச்சு நீங்க ஒரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல எதுக்காக என்னை பத்தி கவலைப்படுற மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணு பேச தேவையில்லைங்கிறதுக்கு. நான் உன்னை நினைச்சு கவலைப்படலையா? உண்மையாலுமே உன்னை நினைச்சு கவலைப்படுறதாலதான் சொல்றேன். ஒழுங்கா என் கூட வந்தாகணும். ஷென் மேன்ஷன் கிட்ட கையை பிடிச்சி இழுத்திட்டு போக யான்சியும் ஷென் என் கையை விடுங்க என் கையை விடுங்கன்னுகிட்டே வந்துட்டு இருக்க. இவன் கோவத்துல அப்படியே இழுத்து தூக்கி விட நம்ம யான்சியும் அப்படியே பறந்துட்டு போயிட்டு அவனுடைய குதிரையிலேயே அப்படியே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நல்லா உட்கார வச்சுட்டு ஷென்னும் அதே குதிரையில ஏறி உட்காந்துக்கிட்டு 2 பேருமே அந்த குதிரையில போய்கிட்டு இருக்காங்களா. அப்ப நம்ம யான்சியோட ஹெட் இருக்காரு இல்லையா, அவரும் அவருடைய அசிஸ்டன்டும் இதை பாத்துடுறாங்க. 2 பேருக்குமே ஷாக்கா இருக்கு. அப்ப ஷென்னோட மனைவியா நம்ம யான்சி அப்படின்ட்டு 2 பேருமே வாயை பிளந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேருமே ஊருக்குள்ளேயும் வந்துடுறாங்க. அப்ப தெருவுல 2-3 ஆளுங்க நம்ம ஷென்னையும் யான்சியும் பார்த்துட்டு, பாரு ஷென் மேடம் வந்திருக்காங்க, இவங்கள அன்னைக்கு ஷென் கழுத்துல வெட்டுற மாதிரி எல்லாம் போயிட்டு மிரட்டிக்கிட்டு இருந்தாரு தெரியுமா அப்படின்ட்டு எல்லாம் காசிப் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது இவங்களுக்கு காதுல விழுந்துருது. அப்ப ஷென் இருந்துட்டு, பாரு எவ்வளவு ப்ராப்ளம் ஆயிட்டோம், அன்னைக்கு ஒரு நாள் இல்ல, அன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்துல இன்னைக்கு நீ ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்ட, அது இல்லாத உன்னை ஷென் மேடம்னு நான் சொல்லாத கூட அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாரு அப்படின்ட்டு. இதுக்கு மேல நீ என்கிட்ட இருந்து போகவே முடியாது, உன்னால திரும்ப பின்னாடி போகவே முடியாதுன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்க. அதுக்கு அவங்க பயப்படுற மாதிரி எல்லாம் கிடையாது, நல்லாவே அவங்களும் மிரட்டிக்கிட்டே வராங்க. இனிமேலாவது நீங்க நல்ல ஒரு ஹஸ்பண்டா என் கூட நடந்துக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். யான்சியும் பதிலுக்கு ஷென்னை மிரட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்க. அந்த சமயத்துல ஷென்னோட அசிஸ்டன்ட் ஒரு ஆர்டரை கொண்டு வந்து ஷென் கிட்ட கொடுக்க, அதுல ராஜமாதா தான் எழுதியிருக்காங்க, அந்த கேஸை நீ விசாரிக்கிறதுக்கு பாரு, அது என்ன ஏதுன்ட்டு நீ வீட்டுக்கு போய் அவங்க வீட்லயே போயிட்டு செக் பண்ணி பாரு அப்படின்ட்டு அவங்க அனுப்பி வச்சிருக்காங்க. அதனால இப்ப அவங்க 2 பேருமே உடனே ஃபேங்க்யூ ஹால்க்கும் கிளம்பி போயிட்டு அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 2 பேருமே. அப்ப ஒரு மேனேஜர் வந்துட்டு, எங்க மாஸ்டர் உங்களை கூப்பிடுறாரு, நீங்க போங்க, ஸ்டடி ரூம்ல தான் இருக்காருன்னு சொல்லவும் நம்ம ஷென்னும் அங்க கிளம்ப, பின்னாடியே யான்சியும் தளபதி நில்லுங்கன்ட்டு ஓடி வர, என்ன இங்க வந்து தளபதினு கூப்பிடுற, ஒழுங்கா மரியாதையா அமைதியா ஹஸ்பண்ட் கூப்பிட மாட்டியான்னு கேட்க, யான்சியும் சரி சரி நீங்க உள்ள போயிட்டு செகண்ட் மாஸ்டரை பத்தி என்ன துப்பு கிடைக்குதுன்னு கண்டுபிடிங்க, ஆனா எனக்கு இங்க வெளியே தனியா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, நான் அப்படியே வெளியே போயிட்டு சுத்திட்டு வந்துடட்டுமா அப்படிங்க. அப்படியே ஷென் முறைச்சு பார்க்கவும், இல்ல நான் சும்மா நடந்துட்டு மட்டும் வந்துடுறேனே அப்படின்னு சொல்லவும், ஹீரோ இருந்துட்டு அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட நீ இவ்வளவு ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுறான். அதனால அந்த அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயின் எங்க போறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக, யான்சியும் ஒரு ரூம்ல வந்து உட்கார்றாங்க. பின்னாடியே இவனும் வந்து நின்னுட்டு பாத்துக்கிட்டே இருக்கு. எனக்கே அன்கம்ஃபர்டபுளா இருக்குடா, நீ எதுக்காக நீ இப்படி வந்து என் முன்னாடி நின்னுகிட்டு இருக்க, போவ அந்த சைடு போய் உட்கார அப்படிங்கிறதுக்கு. இல்ல நான் இங்கேதான் நிப்பன்ட்டு அங்கேயே பாத்துக்கிட்டு நின்னுட்டு இருக்க, இங்க பாரு நான் நேத்துல இருந்து இதே ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப புழுக்கமா இருக்கு, என் ட்ரெஸ்ஸை வர நான் அட்ஜஸ்ட் பண்ணணும், நான் வேணா நீ வேணா இங்கேயே நின்னுக்கு, நான் வேணா அட்ஜஸ்ட் பண்றேன்ட்டு கழட்டுற மாதிரி போக, அவன் ஓடி போயிட்டு முன்னாடி திரும்பி பார்த்து நின்னுக்கிறான். அதுக்கப்புறம் யான்சி அப்படியே மெதுவா எழுந்திருச்சு வெளியே ஓடி போயிட, அப்பதான் இந்த அசிஸ்டன்ட் பாக்குறான், ஆளை காணோம். ஷாக் ஆயிட்டு, ஐயோ மேடம் மேடம்ட்டு பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருக்க. இவங்க ஓடி போயிட்டு ஒரு சைடு மறைஞ்சிக்கிறாங்க. அப்போ ஒரு மேடு யாருக்கும் டீ எல்லாம் கொண்டு போய்கிட்டு இருக்க, அவகிட்ட இவங்க கிட்ட இருக்கிற பழத்துல ஒண்ணு தூக்கி போட, அப்ப அந்த பழத்தை எடுக்கிறேன்ட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் முன்னாடி வர, நம்ம ஹீரோயின் அவளை பிடிச்சி உள்ள இழுத்துக்கிறாங்க. இப்ப இன்னொரு கையில இருக்கிற பழத்தையும் கொடுத்துட்டு இது சாப்பிட்டு பாரு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு கொடுத்துட்டு அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நான் இங்க கேள்விப்பட்டேன், இப்ப உங்க செகண்ட் மாஸ்டர் இறந்து போனார்ல, அது அவங்க குடும்பத்திலே யாரோ விஷம் வச்சுட்டதா தான் கேள்விப்பட்டேன், உண்மையாவான்னு கேட்கறதுக்கு, அச்சுச்சோ அதை பத்தி எல்லாம் எங்ககிட்ட கேட்காதீங்க, அதை பத்தி நாங்க வெளியவே சொல்லக்கூடாது எதுவும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிச்சிடுறா. நீ எதுக்கும் பயப்படாத, உங்க செகண்ட் மாஸ்டருக்கும் தேர்ட் மாஸ்டருக்கும் ஏதோ மனஸ்தாபமாவே 2 பேருமே சண்டை அடிக்கடி போட்டுக்குவாங்களாம், அந்த பிரச்சனையில தான் அந்த செகண்ட் மாஸ்டருக்கு ஏதோ பாய்சன் வச்சுட்டதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க குளியே அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறான். மேடம் எங்க இருக்கீங்கன்னு தேடிட்டே வந்துட்டு இருக்க. இந்த பொண்ணு அந்த பொண்ணை நல்லா உள்ள இழுத்து வச்சுக்கிட்டு, என் ஹஸ்பண்ட் இப்படிதான், நான் அவர் கண் பார்வையிலே இருக்கணுங்கிறதுக்காக அவருடைய அசிஸ்டண்டை எனக்கு காவலாளியே விட்டுட்டு
போயிட்டாரு, எனக்கு தான் இப்ப ஃப்ரீடமா இருக்க முடிய மாட்டேங்குது, இவனும் எங்க போனாலும் என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணும் ஷென்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி, தளபதி அப்படிதான் ஆனா அவர் ரொம்ப நல்லவரு அப்படின்ட்டு ஷென்னை பத்தி இந்த பொண்ணு நல்லபடியாவே சொல்றா. உனக்கு எப்படி அவரை பத்தி தெரியும்னு கேக்குறதுக்கு தளபதி ஷென்னும் எங்க தேர்ட் மாஸ்டரும் ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, அவர் அடிக்கடி இங்க வருவாரு, ஆனா வரக்குள்ள எப்பவுமே தனியாவதான் தான் வருவாரு, இன்னைக்குதான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு ஷென்னை பத்தி ரொம்ப நல்லபடியாவே இந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருப்பா. அந்த சமயத்துல மேனேஜர் வர சத்தம் கொடுக்க இந்த பொண்ணு ஏதோ வந்துட்டேன்ட்டு ஓடி போயிடுறா. அப்படியே இந்த தேர்ட் மாஸ்டர் தான் காட்டுறாங்க. அவன் ஷென்னை பாக்குறதுக்கு வர, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னுடைய அண்ணனுடைய கேஸ் டைரக்டர் ராஜமாதாவே பாத்துக்கிறாங்க, சோ நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி நான் இப்பவே அந்த படத்தை வரைஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவன் ஓவியம் வரையறவன் போல இருக்குது. அதுலயும் வெட்டுப்பட்ட காயத்தை வச்சு அந்த ஆயுதம் எதுவா இருக்குன்ட்டு கண்டுபிடிச்சு அதை டிராப் பண்ணி கொடுப்பான் போல இருக்குது. அதை செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்ப ஷென்னும் அங்க இருந்து கிளம்பி போகலான்ட்டு போக, இந்த மாதிரி தான் முன்னையும் ஒரு டைம் எங்க அப்பா உங்க அப்பாவுக்காக ஓவியம் வரைஞ்சு கொடுத்தாரு, ஆனா எதனாலயோ தெரியல உங்க அப்பா அந்த வருஷமா இறந்து போயிட்டாரு அப்படின்ட்டு பழைய ஞாபகத்தெல்லாம் அவனுக்கு ஞாபகப்படுத்தி விட, ஷென்க்கு அவன் சின்ன வயசுல அவங்க அப்பா இறந்து போன டைம்ல அவங்க அப்பாவுக்காக துக்கம் அனுசரிச்சுட்டு இருக்கக்குள்ள ராஜ வீரர்கள்லாம் வந்து அவங்கள வெளியே அனுப்பிடுற மாதிரி எல்லாம் ஞாபகம் வருது. அதனால இதுக்கு மேல நீ எனக்கு அதை ஞாபகப்படுத்தி விடாத, அதை நான் நினைச்சு பாக்குறதுக்கு கூட விரும்பலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். யான்ஷி வெளியே ஓடி வந்தா இல்லையா, அவ எதையோ நினைச்சிட்டு நடந்து போய்கிட்டே இருக்க, அப்போ ஒரு செடியை பார்க்க, அந்த செடியை பாக்குறதுக்கு இது ஒரு விஷ செடி மாதிரி இருக்கு. அதுவும் இப்ப ஒரு ஆள் இறந்து போனான் இல்லையா இந்த வீட்டோட சொந்தக்காரன், அவன் மேல இந்த பாய்சன் பட்டிருக்கும். அதை நினைச்சு பார்த்துட்டு அந்த செடியை கிட்ட போயிட்டு பாத்துக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு லேடி மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும் போல இருக்கு அவங்களுக்கு. அவங்க நம்ம யான்ஷிய பின்னாடி முதுகிலே அடிச்சுட்டு ஏன் ஆளை தொடாதங்கிறாங்க. நம்ம யான்ஷியா செமையா பயந்துகிட்டு இருக்க, ஏன் ஆளை தொடாத ஏன் ஆளை தொடாதன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பொண்ணு பயந்துகிட்டே பின்னாடி போனவ பின்னாடி சின்னதா ஒரு குளம் மாதிரி வெட்டி வச்சிருக்காங்க. அந்த குளத்திலே விழுந்துற இந்த லேடியும் அந்த செடியை தூக்கிட்டு அங்க இருந்து ஓடியே போயிடுறா. நம்ம யான்ஷி காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருக்க. அங்க தளபதி ஷென்னும் அவனுடைய அசிஸ்டன்ட்டும் வந்துட்டு இருக்க. யான்ஷி குளத்துல இருக்கிறத பார்த்த உடனே பக்கத்துல வந்துட்டு காப்பாத்துவான்னு பார்த்தா அவனுடைய வாழை உரையில இருந்து எடுத்து டைரக்டா வாழை பிடிச்சிட்டு வெளியே வான்னு சொல்லி வாழை காட்ட, நம்ம யான்ஷிக்கு அந்த நேரத்துல இவன் நம்மள காப்பாத்துவா போறான், நம்மள சாகடிக்கிறதுக்கு தான் முதல்ல பாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஷென்னும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவனுடைய வாழை உரைக்குள்ள போட்டு அதுக்கப்புறம் இதை பிடிச்சிட்டு வெளியே வான்னு சொல்லி அந்த வாழை காட்ட, அதுக்கப்புறம் அவங்களும் பிடிச்சிக்கிட்டே மேல வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டோட வேலைக்காரங்க எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. யான்ஷியும் கூட்டிட்டு போயிட்டு வேற ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு வெளியே கூட்டிட்டு வர ஹீரோ அங்க டீ குடிச்சிட்டு இருக்க. யான்ஷியும் பக்கத்துல போய் நிக்க, அந்த வீட்டு மேனேஜர் எங்களை மன்னிச்சிருங்க, எங்க வீட்டுக்கு வந்து இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, உங்க தேர்ட் யங் மாஸ்டர் அவருடைய வேலையை சரியா செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வா போலான்ட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்க. பின்னாடியே நம்ம யான்ஷியும் போவாங்களா, அங்க படியில தடுக்கி விட்டு கீழே விழ போக ஷென் பிடிச்சுக்கிறான். இத பாக்குறாங்க வேலை செய்யற மேட்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஐயா இதெல்லாம் நம்ம கண்ணால பாக்கலன்னா நாமளே கூட நம்பி இருக்க மாட்டோம்ல, வெள்ளை பிசாசு இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனா, அவர் பொண்டாட்டி எப்படி தாங்குறாரு, வெளியே பாக்குறதுக்கு தான் ரொம்ப முரட்டுத்தனமா இருப்பார் போல இருக்கு, ஆனா ரொம்பவே அவர் வைஃப் மேல பாசம் இருக்கு அப்படின்ட்டு காசிப் பேசிக்கிட்டு இருக்க. இதே இவங்க ரெண்டு பேரும் கேட்டுட்டு இருக்க. அப்ப நம்ம யான்ஷிக்கு அந்த குளத்துல விழுந்தது சளி பிடிச்சிருக்கும் போல இருக்குது. அப்படியே ஷென் மேலே தும்பி விட ஹீரோ பார்த்துட்டு இதெல்லாம் என்ன சொல்லி வச்சிருக்கேன்னு கேட்க, யான்ஷியும் இங்க பக்கத்துல கொஞ்சம் வாங்கலன்னு கூப்பிட்டு காது கிட்ட இந்த நடிப்பை இப்படியே கண்டினியூ பண்ணுங்க, காசிப் பேசுறதுல பெரிய ஆளுங்க, நாம ஸ்ப்ரெட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, இவங்களே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த விஷயத்த பெருசாக்கி விட்டுருவாங்க, அது என்னைக்காவது நமக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யான்ஷி சொல்ல, இதை பாக்குற இந்த பொண்ணுங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. யான்ஷியும் திரும்பவும் ஒரு தும்மலை போட்டு விட ஷென் அங்க இருந்து கட்டுப்பாயிட்டு கிளம்பிடுறான். பின்னாடியே யான்ஷி போய்கிட்டு எதுக்காக என்னை காப்பாத்தின, என்னை அப்படியே செத்துறட்டும்னு விட்டுருக்க வேண்டியதானே, உனக்கு நான் சாகிறது தானே பிடிக்கும், உனக்கு தான் என்னை பிடிக்காதுல்ல, எதுக்காக என்னை காப்பாத்துனு கேட்டுட்டு வர, வாயை மூடிக்கிட்டு வா என் கூட இழுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஷென்னோட மேன்ஷனுக்கு போன உடனே மெயின் ஹால்ல நம்ம ஹீரோயினுக்கு ரூம் சேஞ்ச் பண்ணி விட, அதுவும் ஹீரோவோட ரூம் தான் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அது ரொம்ப பிரைட்டா இருக்கு, அங்கங்க லைட்டா தூங்கிட்டு இருக்குது. இது நம்ம யான்ஷிக்கு சுத்தமா பிடிக்கல, அதுவும் ஃப்ரீடமா இருக்காது, ஹீரோவும் கூட இருப்பான் இல்லையா, அதனால ஃப்ரீடமா இருக்காதுன்ட்டு எதுக்காக அங்கிள் இங்க என்னை கூட்டிட்டு வந்தீங்க அப்படிங்க, நீங்க ஷென்னோடைய வைஃப், அதனால நீங்க இங்கதான் இருக்கணுங்கிறதுக்கு எனக்கு இங்க இருக்கிறதுக்கே பிடிக்கலையே, நல்லாவே இல்ல, நான் முதல்ல எங்க இருந்தேன்னா அங்கேயே இருந்துக்கிறேன்னு, அங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு போக ஷென் எதிரில் வந்துட்டு எங்கேயும் போக கூடாது, நீ இங்கதான் இருந்தாகணும், நீ ஒரு டைம் ஷென் வீட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா சாகுற வரைக்கும் உன்னால வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த தேர்ட் யங் மாஸ்டர் கிட்ட இருந்து ஒரு ஓவியத்தை வரைஞ்சு வாங்கிட்டு வந்தான் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு டேபிள்ல வைக்க, அப்ப நம்ம யான்ஷி இருந்துட்டு எனக்கு இங்க
படுக்கிறதுக்கு பிடிக்கல, எனக்கு இந்த இடமே வேண்டாமே, நான் அங்கேயே போய் இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு வாய்க்குள்ளேயே முனைவிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அந்த பெயிண்டிங் வரைஞ்சி வச்சிருந்தாங்க இல்லையா ஒரு பாக்ஸ், அதை போயிட்டு நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதை எடுத்து ஓபன் பண்ணி பார்க்க போறாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஷென்னும் யான்ஷியும் சாப்பிட உட்கார நம்ம யான்ஷியும் முதல்ல சாப்பிடறதுக்கு போக அப்ப அந்த வீட்டு மேனேஜர் இருந்துட்டு, மேடம் நீங்க முதல்ல சாப்பிடக்கூடாது, முதல்ல மாஸ்டர் ஷென் தான் சாப்பிடணும், அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, உங்க மாஸ்டர் எப்ப சாப்பிடுறது அது வரைக்கும் நான் பட்னி கிடக்குறதா, எனக்கு ரொம்ப பசிக்குது, அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப திரும்பவும் யான்ஷி அந்த கேஸ பத்தியே பேசிக்கிட்டு இருக்க, அந்த கேஸ பத்தி நீ தேவையில்லாத விசாரிக்கிற வேலை வச்சுக்காத, அது டிபார்ட்மெண்ட் மாத்திட்டாங்க, நீ அதை பத்தி பேசாதங்கிறதுக்கு ஏன் அப்படி சொல்றீங்க, தளபதி ஷென் இங்க உள்ள உள்ளூர் அரசியல்வாதி மாதிரி நீங்களும் இதை மறைச்சு வைக்கிறதுக்கு பாக்குறீங்களா அப்படின்னு கேட்க, தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்க, இந்த கேஸ டைரக்டா ராஜமாதா பாத்துக்கிட்டு இருக்காங்க, அதனால நீ இதுல தலையிடாதுன்னு சொன்ன அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஹீரோயின் கேக்குற மாதிரி இல்ல நான் அதை பார்த்துதான் தீருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஷென் கோவத்துல அந்த டேபிள ஒரு தட்ட அந்த டேபிள்ல சாப்ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அப்படியே பறந்து போயிட்டு ஹீரோயின் கழுத்துல லைட்டா தட்டிட்டு அங்க மரத்துல நல்ல ஆழமா குத்தி நின்றுது. யான்ஷிக்கு செம்ம வலி எடுத்துருது, கழுத்தை பிடிச்சுக்கிட்டு அந்த சாப்ஸ்டிக்கையும் போய் எடுத்துட்டு வந்துட்டு, நான் இந்த கேஸ கண்டிப்பா விசாரிக்க தான் செய்வேன், நான் வேணும்னா நாம 2 பேரும் ஒரு பெட் வச்சுக்கலாமான்னு கேட்க, என்கிட்ட நீ இப்படி பேசுறதுக்கு நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு தோணலையான்னு கேட்க, இதை நான் கண்டிப்பா செய்வேன், ஏன் நீங்க இந்த பெட்டை ஏற்க மறுக்கிறீங்க, ஒருவேளை உங்களுக்கு பயமா இருக்கோ நீங்க தோத்துருவன்ட்டு அப்படின்னு யான்ஷி கேக்குறதுக்கு, சரி என்ன பெட்டுன்னு சொல்லுன்னு கேட்க, அந்த வீட்டு செகண்ட் மாஸ்டர் இறந்ததுக்கு தேர்ட் மாஸ்டருக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் சொல்றத நீங்க கேட்கணும், 3 மாசத்துக்கு இந்த கல்யாணத்தை பத்தி எதுவுமே நீங்க சொல்லக்கூடாது, நம்ம 2 பேருமே இப்படிதான் எப்பவுமே இருக்கணும், அப்படி இல்ல நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன், அதுக்கப்புறம் உங்க கண்ணு முன்னாடியே வரமாட்டேன், நீ அவ்வளவு நாள் வரைக்கும் உயிரோடு இருப்பியான்ட்டு ஹீரோ அவங்களே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க. உங்களுக்கு என்ன இந்த மேரேஜ் உங்களுக்கு மட்டும் பிடிக்கலன்னு தான் நீங்க நினைக்கிறீங்களா, இந்த மேரேஜ் எனக்கும் தான் பிடிக்கல, எனக்கு என்னோட லைஃப்ல நான் என்னென்ன பண்ணணும், நான் என்னென்ன ஆசைப்படுறேனோ அதெல்லாம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு உங்க கூட இருக்கணுங்கிறதெல்லாம் விருப்பமே இல்ல அப்படின்ட்டு யான்ஷி சொல்ல, ஹீரோவும் பரவாயில்ல நீ சொல்றது சரியாதான் இருக்குன்னு சொல்லிட்டு டீலுக்கு ஒத்துக்க, அப்படியே 2 பேரும் தூங்குறதுக்காக அவங்க பெட்ரூமுக்கும் போயிட, யான்ஷிகா அங்க இருக்கிறதே ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்குது, நான் இங்கதான் இருந்தாகணுமா, எனக்கு இங்க இருக்கிறதுக்கே பிடிக்கலையே, நான் என்னுடைய ரூமுக்கு போயிடுறேன்னு கேக்குறதுக்கு 2 பேரும் ஆப்போசிட்ல உட்காந்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாது திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, நமக்கு ராஜமாதா மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம இஷ்டப்படி இருந்தோம்னா இங்க நம்மள எத்தனை பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா, எல்லா கண்களும் நம்மள மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்குது, இங்க நம்ம இஷ்டப்படி நாம இருக்கவே முடியாது, தேவையில்லாத வேலை செய்யாதங்க. யான்ஷியும் பக்கத்துல வந்துட்டு, சரி நான் இந்த பெட்ல படுத்துக்கிறேன், நீங்க எங்க போய் படுப்பீங்கன்னு கேக்குறதுக்கு, என்ன பேசிக்கிட்டு இருக்க, நான் இப்பதான் சொன்னேன்ல நம்ம 2 பேரும் நல்ல ஒரு கணவன் மனைவியா எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருக்கணும்ட்டு, நம்ம 2 பேரும் ஒரே பெட்டை தான் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்ல, யான்ஷியும் சரி பரவாயில்ல எனக்கு முதல்ல தூக்கம் வருது நான் போய் படுக்கிறேன்னு சொல்லிட்டு பெட்ல போய் படுத்து தூங்குறது போயிட, ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாகுது, இருந்தாலும் பக்கத்திலேயே படுக்கலான்ட்டு படுக்க போயுக, யான்ஷிய பக்கத்துல பாக்குறப்பெல்லாம் ஷென் யான்ஷி அழகுல மயங்கி போயிட்டு அவனுக்கே தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா யான்ஷி மேல லவ்ல விழுற மாதிரி தெரியுது. ஷென் யான்ஷி பக்கத்துல வர்றப்ப அவளோட முடியிலேயே படுத்துற யான்ஷியும் அந்த பெட்டை விட எழுந்திரிச்சிடுறாங்க. யான்ஷி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் ஷென் அந்த பெட்டை இதை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கான், தொடச்சு விட்டுட்டு இருக்கான், அதை பாக்குற நம்ம யான்ஷிக்கு செம்ம டென்ஷன் ஆயிட்டு பக்கத்துல ஒரு பவுல்ல பழம் இருக்கும், அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே செம்ம டேஸ்டா இருக்கே, இது ஷென் மேன்ஷன்ல தான் கிடைக்கும் போல இருக்கு, ஆனா எவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்பப்பா அப்படின்ட்டு அந்த பழத்தை ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டே அந்த கொட்டையெல்லாம் பெட்ல போட்டுக்கிட்டு இருக்க, அதை பாக்குற ஷென்கா செம்ம டென்ஷன் ஆகுது, அந்த கொட்டையை எடுத்து பாத்துக்கிட்டே வேகமா கத்தி மேனேஜரை கூப்பிட்டு இவளுக்கு வேற பெட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி மாத்தி விட்டுற நம்ம யான்ஷிக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆப்போசிட் சைட்ல சோஃபாவுல அவங்களுடைய பெட் எல்லாம் விரிச்சு போட்டு அங்க படுக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க, அங்க உள்ள ஸ்டூல் பலகையெல்லாம் எடுக்கிறத பாக்குற ஷென்னுக்கா செம்ம கோவமா வருது, கோவத்தை அடக்கிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கான். யான்ஷியா முறைச்சு பார்த்துட்டு ஸ்கிரீன் நல்லா இழுத்து விட்டுட்டு நல்லா படுத்துக்கிறாங்க. ஷென் அவ்வளவு வெளிச்சத்திலேயே நல்லா தூங்கி போயிடுறான், ஆனா யான்ஷிக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, ரொம்ப பிரைட்டா இருக்கா, ரொம்ப நேரமா தூங்குறதுக்கு ட்ரை பண்ணி தூக்கமே வரல, அதனால அவளுடைய ஃப்ரெண்டுக்காக ஒரு லெட்டர் எழுதலான்ட்டு ஒரு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்க, அதுல ஆல்ரெடி ஒரு கேஸ் ஒன்னு இவங்க விசாரிச்சிருந்திருப்பாங்க, அந்த கேஸ் மாதிரி தான் இந்த கொலையும் நடந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு கேஸ பத்தி எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அதுல வந்து ஒரு லேடிய அவளுடைய ஹஸ்பண்டே கொலை பண்ணியிருப்பான், அவனுக்கு அந்த பொண்ணை பிடிக்காத மேரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டதால அதனால வெறுப்பான அவனும் அவங்க குடும்பத்தை பத்தி நிறையவே கேவலமா பேசி சண்டை போட்டு டெய்லிக்கும் சண்டை போடுறதா இருக்கிறது, அந்த லேடியை ரொம்ப டார்ச்சர் பண்றதா இருக்கும் போல இருக்கு. ஒரு நாள் இவன் என்ன பண்ணிடுறான்னா அவங்க கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி அவங்களே தூக்கு மாட்டிக்கிட்ட மாதிரி எல்லாம் செட் பண்ணி
விட்டுருந்துருப்பான். அந்த கேஸை நம்ம யான்ஷி விசாரிக்கிறப்ப அவங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சு போயிடுது. இவங்களுக்கு கழுத்து நெரிச்சது ஒரு கயிறு, தூக்கு மாட்டி விட்டது ஒரு கயிறுங்கிறது தெரிஞ்சு போயிட்டு இதை நீ தான் பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுக்காக கொலை பண்ணனா, அந்த டைம்ல அந்த லேடி 2 மாசம் பிரெக்னண்டா இருந்திருக்காங்க. அதையும் சொல்ல அவன் இல்ல நான் இதை நம்ப மாட்டேன், நான் கொலை பண்ணலங்கிற மாதிரி திரும்பவும் சொல்லிக்கிட்டு இருக்க. யான்ஷி உனக்கு அந்த லேடியை பிடிக்கலங்கிறதே எனக்கு நல்லாவே புரியுது. இதுல இருந்து நீ அந்த லேடியா அவங்க குடும்பத்தை வச்சு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க. ஆனா அவங்களும் ஓ மேல நல்லா லவ்வோட தான் இருந்திருக்காங்க. உன்னுடைய குழந்தைய வர 2 மாசத்து குழந்தைய வயிற்றுல சுமந்துகிட்டு இருந்திருக்காங்க. உனக்கு அவங்கள பிடிக்கலங்கிறதும் தெரிஞ்சிருக்குது. அதனாலேயே உன்னுடைய குடும்பத்து பேரை அந்த குழந்தைக்கு வைக்காம அவங்களுடைய குடும்பத்து பேரை வைக்கணுங்கிறதுக்காக இந்த குட்டி ட்ரெஸ்ல பாரு அவங்க குடும்பத்து நேம் எம்ப்ராய்டிங் பண்ணி வச்சிருந்திருக்காங்க அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் காட்ட அப்பதான் அவனுக்கு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோங்கிறது புரிய வருது. அதுக்கப்புறம் நானே உனக்கு கொலைகாரன் ஆயிட்டேனே அப்படின்ட்டு கத்த ஆரம்பிச்சிடறான். அப்படின்ட்டு அந்த கேஸ் எல்லாம் எழுதிட்டு இந்த கேஸும் அதே போலதான் இருக்குன்ட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்க. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. நம்ம யான்ஷி இன்னும் அந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்காக அடுத்தது என்ன பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிபிகேஷனுக்காக. நம்ம அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.